வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த மாதம் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி மாகாளய அமாவாசை நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள். அதே நாளில் நமது தேசபிதா காந்தியடிகள் பிறந்த நாளாகும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்கி 12ஆம் தேதி முடிவடைகிறது. அக்டோபர் 11இல் ஆயுத பூஜை, 12இல் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி. அக்டோபர் 31இல் தீபாவளி பண்டிகை வரவிருக்கிறது. எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இன்பமாக புத்தாடை அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு குறைந்த அளவில் பட்டாசுகளை வெடித்து இந்த நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வேண்டுகிறேன். ரிஷபராசி. இந்த மாதம் உங்கள் ராசியில் உள்ள குரு பகவான் வக்ரகதி அடையவிருக்கிறார். செவ்வாய் இடப்பெயர்ச்சியாக உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் சென்று அமர்கிறார். சூரியன் 6இல் நல்ல நிலைக்கு செல்லவிருக்கிறார். புதன் 5 மற்றும் 6ஆம் இடங்களில் அமர்வது நற்பலன்களை பெறவிருக்கிறீர்கள். லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராகு பகவான் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவான பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதத்தில் பயணங்களும் அதனால் பயன்களும் பெறுவீர்கள். உங்கள் சந்ததியினர் உங்களுக்கு பெருமையை தேடித் தருவார்கள். நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த மாதம் வருவாய் சிறப்பாக இருக்கும். ஜீவன தொழில்களை தாண்டி மற்ற இனங்கள் மூலமாகவும் வருவாய் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வீடு, மனை ஆகியவற்றில் முதலீடு செய்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பீர்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உகந்த முன்னேற்றமான மாதமாக அமையும். புதிய முதலீடுகள் செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கூடும். உடன் பணிபுரியும் மற்றவர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மன அழுத்தம், சிந்தனை சிதறல்கள் குறைந்து மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டு கல்வி, உயர் கல்வி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். உங்கள் கல்வி கற்கும் திறன் அதிகரிக்கும். உங்கள் துணையுடனான உறவுகள் மேம்படும். இருவரும் இணக்கமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். காதல் துணை விரும்புபவர்களுக்கு அது அமையும். உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக நற்செய்தியை கேட்பீர்கள். கலைஞர்கள் தங்கள் நற்பெயரை மேம்படுத்திக் கொள்வார்கள். வருவாய் அதிகரிக்கும். போட்டிகள் குறையும். வருவாயின் ஒரு பகுதியை இல்லாதவர்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அரசியல்வாதிகள் நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களின் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். வெகுஜன ஆதரவை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் செலவுகளை வருவாயின் ஒரு பகுதியை சேமிக்கவோ முதலீடு செய்யவோ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்கு இது உகந்ததாக இருக்கும். இந்த மாதம் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி என முப்பெருந்தேவிகளை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.